ஏற்கனவே கொடுத்த 3 ரோஸும் சேர்த்து கொடுங்கங்க. என்ன ஒரு ரோஸ் தான் கொடுப்பீங்களா? அதான் நினைச்சேன். சரி வேணாம், எதுக்கு அவங்களாம் எனக்கு கொடுத்துருக்காங்க, நான் அவளுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு வச்சு நான் வச்சிருந்தேன். எல்லாரும் ஒண்ணுதான். அப்ப சதியம் கொடு. இல்ல அது அவங்களுக்கு கொடுத்துரும். சரி ஓகே. எல்லாமே அவங்களுக்கு தானே போகுது. ஆமாமா சந்தோஷமா இருங்க. ஓகே கைஸ், can we hear it up? ஃபயாஸ்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. இந்த கைத்தட்டலுக்காக பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணு. சரியா? இப்போ இந்த செக்மெண்ட்ல வந்துட்டு நம்ம NRFM ஓட குட்டி கியூட்டஸ்ட் ஃபேன்ஸ் வந்துட்டு வர போறாங்க. ஸோ இது ஒரு கியூட்டான செக்மெண்ட்டாக இருக்க போகுது. ரெடியா எல்லாரும்? இப்போ வந்து ரொம்பவே கியூட்டான லக்ஷிதாவை வந்துட்டு ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்றேன். லக்ஷிதா எங்க இருந்தாலும் வாங்க. அச்சோ வாங்க வாங்க கியூட்டி வாங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன क्वेश्चन? யாருக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन? ஃபயாஸ். ஃபயாஸ். ரோஸ் யாருக்கு? இது எனக்கா? இல்லையா? ஓகே ஃபயாஸ் ப்ளீஸ், நான் நடுவில் வரல உங்கள் ஃபேன் மொமெண்ட்டில், ப்ளீஸ் கொடுத்துருங்க கியூட்டா. ஐயோ அந்த வெக்கத்தை பார்த்தீங்களா என் குழந்தைக்கு? சரிடி செல்லம், என்ன கேள்வி கேட்க போறீங்க ஃபயாஸ் கிட்ட? நோட்டில் தான் இருக்கு. நீங்கள் தொடர்ந்து பார்த்து நோட்டில் சொல்லுங்க. பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்களா? இல்லையா? ஓ நோட் பேப்பர்லாம் எழுதி வச்சு நோட்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபயாஸ் அண்ணா நியூ இயருக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க மோனி அக்காக்கு? நியூ இயர்க்கா? நியூ இயருக்கு மோனி அக்காக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க? ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறேன். கரெக்டா? நெக்ஸ்ட் क्वेश्चन ப்ளீஸ். ஃபயாஸ் அண்ணா ரொம்ப பிடிக்குமா இல்லை ரியாஸ் அண்ணா பிடிக்குமா? ஃபயாஸ் அண்ணா யார்கிட்ட? நியாஸ் அண்ணா. நியாஸ் அண்ணாக்கு இந்த क्वेश्चन. ஃபயாஸ் அண்ணா ரொம்ப பிடிக்குமா இல்லை ரியாஸ் அண்ணா ரொம்ப பிடிக்குமா? இது வந்துட்டு உண்மையாக சொல்லி தான் ஆகணும். குழந்தைங்க கிட்ட போய் சொன்னால் வந்துட்டு அது சாமி குத்தும். நான் அண்ணா உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். மம்மி உங்களுக்கு பிடிக்குமா, டேடி உங்களுக்கு பிடிக்குமா? டாடி. ஐயோ எங்க உங்க மம்மி எங்க இருக்காங்க? மம்மி அங்கே இருக்காங்க. நீ இப்படி சொல்றாங்க பாப்பா. ஓகே, ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒன்று தான். ரியாஸ் ஒரு கண்ணு, ஃபயாஸ் ஒரு கண்ணு. ஸோ நோ காம்ப்ரமைஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन. 2024 அன்ஃபர்காட்டபிள் மூமெண்ட் ப்ளீஸ். இது क्वेश्चन யாருக்கு? எல்லாருக்குமே. எல்லாருக்கும். 2024ல ஒரு விஷயம் மறக்கவே முடியாதுன்னா எந்த மொமெண்ட் சொல்லுவீங்க? ஷாரிக் தான் பயங்கரமா யோசிக்கிறாரு. ஏதோ பயங்கரமா நடந்திருக்கு. ரொம்ப சீரியஸா வச்சுக்கிறாரு ஃபேஸ. அதான் ஏதோ பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது கூட நான் இப்படி எல்லாம் மூஞ்சி வச்சதில்ல. சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிங்க. பிரவீன் ஆரம்பிக்கணுமா? பிரவீன் நீங்க ஆரம்பிங்க. எல்லாமே மறக்க முடியாம தான் நடக்கும். ஸ்பெஷலா எதுவுமே நடக்கல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணனோட மேரேஜ். அப்ப கூட கோல்ஸ் பாத்தீங்களா? நான் தான் சொல்லலாம்னு இருந்தேன். அந்த மேரேஜ்க்கு நான் தான் ரொம்ப வெயிட் பண்ணேனா. ஸோ அதுதான் சொல்லலாம்னு தான் அதுக்குள்ள சொல்லிட்டாங்க. இது சீட்டிங், நான் ஒத்துக்க மாட்டேன். என்னங்க இது போங்காரு இது? சரி ஓகே, அது அவங்களுக்கும் ஸ்பெஷல், எனக்கும் ஸ்பெஷல். எனக்கு பார்த்தீங்கன்னா 3மே இப்போ சொன்ன 2மே பிடிக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா 2024ல் நான் ஒரு பைக் வாங்கினேன். அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு வந்து நாங்கள் NRFM ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணோம். அது ரொம்ப ரொம்ப லவ்லி. இட்ஸ் சோ நைஸ் டு ஹியர் NRFM க்கு ஆஃபீஸ்ன்ட்டு. எல்லாரும் ப்ளீஸ் கிவ் them a huge round of applause. One last question. What is the final message to your audience? இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चन. ஃபைனல் மெசேஜ் டு யுவர் ஆடியன்ஸ் என்னதுங்க? எஸ்ண்ணா தெரியும், என்கிட்ட தான் வருது. நீங்க ரைட் லெஃப்ட் பார்த்து போய் எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்க தான்ட்டு. என்ன சொல்லுவேன்னா, எது பண்ணாலும் சரி தொடர்ந்து பண்ணுங்க. அதுதான் எங்களுக்கு கிடைச்ச சக்ஸஸ்க்கான ஒரே ரீசன் பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டினியூஸாக பண்ணது தான். ஸோ அது படிப்பாக இருந்தாலும் சரி, வீடியோ போகிறதா இருந்தாலும் சரி, அதில் இல்லை எல்லாத்துலேயுமே இருக்குது. நீங்கள் நல்லா படிக்கணும்னு நினச்சாலும் தொடர்ந்து படிச்சுன்னு இருக்கீங்க, நல்லா படிங்கன்னா நல்ல இடத்துக்கு போயிடலாம். ஸோ அதனால் எது பண்ணாலும் தொடர்ச்சியாக பண்ணணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் லக்ஷிதா. ஃபயாஸ்க்கு வேறு ஏதாச்சும் சொல்லணுமா? இல்லை. இல்லையா? கை கொடுக்கணுமா? கை கண்டிப்பாக கொடுக்க வேண்டாமா? ஃபோட்டோ எடுக்கணுமா? ஆமாம். ஆமாவா? போய் எடுத்துக்கோங்க. மோனி என்ன முறைக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் லக்ஷிதா. செம கியூட்டா கேட்டு போயிட்டீங்க. அடுத்தது வந்து we have Sri Netra with us. அப்படியே வந்துருங்க. உங்க ஸ்மைல் ரொம்ப லவ்லியா இருக்கு. வாங்க. இந்த ரோஸ் யாருக்குங்க? ஃபயாஸ் அண்ணா கொடுக்குறேன், அவங்க மோனிஷாக்கா கொடுப்பாங்க. அந்த மனசு தாங்க. ஃபயாஸ் அண்ணா உங்களுக்கு மட்டும் கொடுக்குறோம்.
அங்கே வந்துட்டு நீங்கள் மொழிக்கு கொடுக்க போகிறீங்க. எல்லாருக்கும் வந்துட்டு ஃபயாஸ் அண்ணா மேலே எக்ஸ்ட்ரா லவ் நினைக்கிறேன் இந்த எல்லா குட்டி க்யூட் பெண்களுக்கெல்லாம். ஓகே நைஸ், கொடுத்துருங்க நீங்கள். இப்போ வந்து ஸ்டைலாக வந்துட்டு நீங்கள் இங்கே வந்துருங்க, ஸ்டைலாக கொடுக்கணும் அவங்களுக்கு ரோஸு. கோஷி கொடுத்தால அது மாதிரி ஓகேவா? அப்படிதான் அவன் அழகா பண்ணா, கியூட்டா பண்ணா. ஏற்கனவே கொடுத்த 3 ரோஸும் சேர்த்து கொடுங்க. என்ன ஒரு ரோஸ் தான் அதுதான் கொடுப்பீங்களா? நினைச்சேன். சரி வேணாம், எதுக்கு அவங்களாம் எனக்கு கொடுத்துருக்காங்க, நான் அவளுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு வச்சு நான் வச்சிருந்தேன். எல்லாரும் ஒண்ணுதான். அப்பா எஸ் அதையும் கொடு. இல்ல அது அவங்களுக்கு கொடுத்துரும். சரி ஓகே, எல்லாமே அவங்களுக்கு தானே போகுது. ஆமாமா, சந்தோஷமா இருங்க. ஓகே கைஸ், கேன் வி ஹியர் இட் அப்? ஃபயாஸ்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. இந்த கைத்தட்டலுக்காக பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணும். சரியா?